சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் உடலை ஆர்டிஓ ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதால் வடசென்னை கோட்டம் ஆர்டிஓ இப்ராஹிம் ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் உடலை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். மேலும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தார். இதனிடையே காளஹஸ்திக்கு சென்ற தனது மகனை போலீசார் அழைத்து சென்று என்கவுண்டர் செய்துவிட்டதாக ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார். 11 மணி வரலாம் ஸ்டேஷன்லேயே வச்சுன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவனை ஷூட்டிங் பண்ணுறதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவங்களுக்கே புரியாமல் வச்சுட்டு 4:30 மணி கூட்டின்னு வந்து ஜீவா ஸ்டேஷனாண்ட ஒரு இடிஞ்ச வீடு இருக்குதான், அங்கே வந்து ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு என்கொயரி பண்ணுறவங்க ஷூட் பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்? என்னை துரத்தின்னு ஒன்று என்னை சுட்டான்ற, நீ காலில் சுடு கையில் சுடு, எதுக்கு நெஞ்சில் சுட்டுக்கிற? அப்போ இது திட்டம் போட்டு செஞ்ச கொலை தானே. ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டர் தொடர்பாக வழக்கு தொடர இருப்பதாக தெரிவித்துள்ள அவரது வழக்கறிஞர் இது திட்டமிட்ட என்கவுண்டர் என குற்றம் சாட்டியுள்ளார். அவரை காளஹஸ்தி சென்ற ஒரு நபரை, திருந்தி வாழ்கிற ஒரு நபரை பிடித்து சுட்டு கொன்றது என்பது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஆகவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கண்டிப்பாக மனித உரிமை ஆணையத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்வோம். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் உடல் இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதன்பின் இறுதி சடங்கு நடைபெறும் என அவரது குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.